ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தோம்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் த ரியல் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கிராஃபிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ வேரியபிள்ஸ் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? இட்ஸ் அ வெரி வெரி பேசிக் மெத்தட். ஓகே, அதை நம்ம நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். சரி, பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி செய்யலான்னு இதில் பார்த்தோம்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த மட்டும் மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளம் எப்படி டீல் பண்ணுறது, மினிமைசேஷன் எப்படி டீல் பண்ணுறது, ரெண்டுக்குமே நான் தனித்தனி வீடியோஸ் போடுறேன். கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மெத்தட் இஸ் ஈக்குவல் டு 4x1 + 10x2 subject to the constraint 2x1 + x2 less than or equal to 50 and 2x1 + 5x2 less than or equal to 100 and 2x1 + 3x2 less than or equal to 90, x1, x2 greater than or equal to 0. சரியா? இந்த ஒவ்வொரு மெத்தடுக்கும் we have a separate algorithm இருக்கும். நமக்கு அல்காரிதம் படி தான் நம்ம ப்ராப்ளம் செய்ய போகிறோம். ஸோ இந்த அல்காரிதத்தில் வெரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த அதாவது இந்த எல்பிபி இஸ் மேக்ஸிமைசேஷன் டைப். ஓகேவா? ஆமாம், இது மேக்ஸிமைசேஷன் டைப்பில் தான் இருக்குது. இன்னொன்று இந்த பிஜே வேல்யூன்னு சொல்லுவோம்ல, ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போ நீங்கள் கேட்குறீங்க மேம் இன்கேஸ் நெகட்டிவாக இருந்தால் என்னமா பண்ணுறதுனா த்ரூ அவுட் அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுங்கள், மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற்றி வச்சுக்கோங்க. பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்ப்ளெக்ஸ் ப்ரொசீஜர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வெரி ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இது ஆல்ரெடி நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதும். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் வீடியோஸ் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா மூணுமே நமக்கு எப்படி இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டைப் கன்ஸ்ட்ரைனாக இருக்குது. அப்போ நான் 3 ஸ்லாக் வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கு தான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், இன்ட்ரடியூஸ் 3 ஸ்லாக் வேரியபிள் டு அபவ் கன்ஸ்ட்ரைன். ஓகேவா? அந்த ஸ்லாக் வேரியபிள்ஸ் நேம் என்னென்னா S1, S2 அண்ட் S3. இப்போ கொடுத்த ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிடுவோமா? ஸோ எழுதினோம்னா நமக்கு என்ன வரும், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் maximum z is equal to 4x1 plus 10x2. இப்போ நான் 3 வேரியபிள் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அதையுமே நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணி காமிக்கணும், இன்வால்வ் பண்ணி காமிக்கணும் வித் கோஎஃபிஷியன்ட் 0. 0னா அது நமக்கு என்னது, பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஓகேவா? அப்படி இன்க்ளூட் பண்ணி காமிக்கணும். இது ஏன் பண்ணுறோம்னா அப்போ தான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டேபிள் போடுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், 2x1 + x2 less than or equal to இருக்கனால ஒரு ஸ்லாக் வேரியபிளை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ஈக்குவல் டு 50. செகண்ட் இதில் செகண்ட் ஸ்லாக்கை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணேன்னா 2x1 + 5x2 + s2 ஈக்குவல் டு 100. அடுத்து போட்டேன் அப்படின்னா 2x1 + 3x2 + s3 ஈக்குவல் டு 90. இப்போ என்னோட x1, x2, x3, S1, S2, S3 greater than or equal to 0 வந்துடும். சரியா? அப்போ இந்த கொடுத்துருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு எழுதின பிறகு இதை ஒரு மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும் அப்படின்னா எப்படி ஒரு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மு கோஎஃபிஷியன்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க 2, 1 அந்த மாதிரி. அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலம் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் ஆகிறது x1ஓட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் காலம் x2ஓட கோஎஃபிஷியன்ட், தேர்ட் காலம் S1ஓடது, அடுத்து S2ஓடது, அடுத்து S3ஓடது. இப்போ S1ஓட கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணோம்னா 2, 2, 2. S2ஓட கோஎஃபிஷியன்ட் கலெக்ட் பண்ணோம்னா 1, 5, 3. S1ஓடது 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. ஓகேவா? ஏன்னா இந்த இடத்துல S1 இருக்கும், இங்கே ரெண்டுலேயுமே இருக்காது. இதில் S2 இருக்கும், இங்கே இருக்காது. S3 இருக்கும், மேலே ரெண்டுலேயும் இருக்காது. அப்போ வரும். அப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறப்ப x1, x2, s1, s2, s3 ஓகேவா ஈக்குவல் டு 50, 100, 90. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம எழுதிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா டேபிளுக்காக இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் நேம் வைக்க போகிறேன். நேம் y1, அதாவது x1க்கு நேம் என்ன வைக்க போகிறேன்னா y1, x2க்கு நேம் y2, s1க்கு நேம் y3, s2க்கு நேம் y4, S3க்கு நேம் y5. ஓகேவா? அப்போ நான் டேபிள் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டேபிளில் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறேன்னா y1, y2, y3, y4 வேல்யூஸாக நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிள் நேமாக கன்சிடர் பண்ணிக்குவோம். பட் அது ரீநேமிங் தான். ஒரிஜினல் பேர் என்ன தான், x1, x2 தான்.
சரியா? சில புக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக x1 x2வே யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் கேல்குலேஷனில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நீங்கள் என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இனிஷியல் பேசிக் feasible சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது யூஸ்வலாக IBFS அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரியா? இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ORA நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் இருந்தால் தான் நம்ம அதை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். சரியா? அப்போ முதவே நம்ம ஸ்டார்டிங்கில் ப்ராப்ளம் என்ன பண்ணிடுவோம்னா இதுக்கு நானே ஒரு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடுவேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐட்ரேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா அந்த ஆன்சரை ஆப்டிமைஸ் பண்ணுவேன். சரியா? அப்போ அதுக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு சொல்யூஷன் வேணும்ல. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்டிங் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. இனிஷியல் பேசிக் சொல்லாமல் ஸ்டார்டிங் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு கிடைக்கிற ரொம்ப சாதாரணமான சொல்யூஷன். சரியா? அந்த மாதிரி. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா XB ஈக்குவல் டு B இன்வர்ஸ் B. ஓகே, இப்போ XBனா என்ன, கேபிட்டல் Bனா என்ன, ஸ்மால் Bனா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த ஹோல் மேட்ரிக்ஸ்லேயுமே இது மட்டும் நமக்கு எப்படி இருக்கும்னா ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருக்கும். சரியா? இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸை என்னென்ன வேரியபிள் நமக்கு கொடுத்துருக்கோ அதுதான் என்னோடய XB. இப்போ இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் எது கொடுத்துருக்கோம்னா S1 S2 S3 கொடுத்துருக்கோம். இப்போ S1க்கு நம்ம என்ன பேர் வச்சுருக்கோம், Y3 Y4 Y5. அப்போ என்னோடய XB என்னன்னு பார்த்தீங்கன்னா Y3 Y4 Y5. ஓகேவா? எது எனக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸை கொடுத்துருக்கோ அந்த வேரியபிளுக்கு நான் வச்ச ரீநேம். சரியா? பிங்கிறது என்னென்னா எக்ஸாக்டாக இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் B. தட் இஸ் 1 0 0 0 1 0 0 0 1 இன்வர்ஸ். இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் பண்ணிங்கன்னா சேம் தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்மால் பிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபைனலாக ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸை கலெக்ட் பண்ணியிருக்கோம்ல அதுதான் ஸ்மால் பி. தட் இஸ் 50 100 90. இப்போ இதை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 50 100 90 வரும். அப்போ என்னோட இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் என்னென்னா Y3யோட வேல்யூ 50, Y4ஓட வேல்யூ 100, Y5யோட வேல்யூ 90ன்னு அர்த்தம். நம்ம அடுத்தடுத்த ஐட்ரேஷனில் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த ஸ்டார்டிங் சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்டிமைஸ் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸ் கொண்டு வருவோம். ஏன் ஆப்டிமைஸ் பண்ணுறோம்னா நல்லா பாருங்களேன், இந்த S1 S2 S3ங்கிறது ஒரிஜினல் சிஸ்டம் வேரியபிளே கிடையாது. இந்த ப்ராப்ளம் இந்த வேரியபிள்ஸில் இருக்கவே இருக்காது. நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுக்காக நானாக இன்க்ளூட் பண்ண டம்மி வேரியபிள்ஸ் அதுக்கு சொல்யூஷன் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன. ஓகேவா? நமக்கு ஆன்சர்ஸ் எதுக்கு வரணும்னா X1 X2க்கு வரணும். இருந்தால் தான் நம்மளால் சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஓகேவா? அதுக்கு புரிஞ்சா உங்களுக்கு? ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கோம் தெரியுதா, ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியிருக்கோம், அதை மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இந்த இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்லேருந்து எப்படி சிம்ப்ளெக்ஸ் டேபிள் அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ப்ளெக்ஸ் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக சிம்ப்ளெக்ஸ் டேபிள் இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு காலம் இஸ் ரெப்ரசன்டிங் CB. CB இஸ் நத்திங் பட் காஸ்ட். ஓகேவா? அடுத்து YB XB Y1 Y2 Y3 Y4 Y5. இது என்னென்னு பார்த்தோம்னா ரேஷியோன்னு சொல்லுவோம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? சரி, ஃபஸ்ட்டு இந்த டேபிளுக்கு மேலே நான் இதை CJன்னு போட்டிருக்கேன். அதனால் என்னென்னா காஸ்ட். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் காஸ்ட் வெக்டார். ஏன்னா அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் தான் எப்பயுமே நம்ம ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணியோ மணியை பேஸ் பண்ணியோ எழுதுவோம். அப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்மளோட அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4x1 + 10x2 0 0 0. அதுதான் என்னோட CJ. சரியா? அப்போ CJ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 4 10 0 0 0. புரியுதா? அப்போ என்ன மீனிங்கு, அந்த Y1னா நமக்கு X1ஓட கோஎஃபிஷியன்ட் 4, Y2க்கு அதோட கோஎஃபிஷியன்ட் 10, Y3க்கு 0, Y4க்கு 0, Y5க்கு 0. அதான் மீனிங். சரியா? சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா XB நீங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சிங்க. XBங்கிறது என்னது, Y3 Y4 Y5. சரியா? அப்போ XBக்கு நான் என்ன போட போகிறேன், YBக்கு என்ன போட போகிறேன், நான் XBயோட வேல்யூஸ் நமக்கு தெரியும். YBயில் என்னென்ன வேல்யூ, Y3 Y4 Y5. அதுக்கு என்ன வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 50 100 90. அப்போ அந்த வேல்யூவை 50 100 90 போட்டாச்சு. சரியா? இப்போ CBனா என்னென்னா அதுவும் காஸ்ட்டு தான். இந்த இடத்துல காஸ்ட்டை ஃபுல்லாக மேலே எழுதியிருக்கீங்க. Y3க்கு என்ன வேல்யூ எழுதியிருக்கீங்க, 0. Y4க்கு என்ன எழுதியிருக்கீங்க, 0. Y5க்கு என்ன எழுதியிருக்கீங்க, 0. அப்போ காஸ்ட்டு ஃபுல்லாக இப்போ என்ன வரும், ஃபஸ்ட் ஐட்ரேஷன்னால நமக்கு 0 0 0 வரும். சரியா? இப்போ இந்த Y1 Y2 Y3லாம் என்ன ஃபில் பண்ணுறதுனா அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் அதோட கோஎஃபிஷியன்ஸை எடுத்து ஃபில் பண்ணணும். அந்த கோஎஃபிஷியன்ட்டை தான் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், மேட்ரிக்ஸ் ஃபார்மாக எழுதியிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸை கொண்டு போய் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுங்க, அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க. சரியா? மேட்ரிக்ஸை ஃபிட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 2 1 1 0 0 2
5 0 1 0 3 0 0 சரி 2 3 0 0 1 ஓகேவா. ஸோ என்ன பண்ணிட்டோம், டேபிளை ப்ராப்பராக நம்ம ஃபில் பண்ணிட்டோம். சரியா. நெக்ஸ்ட் இதர்ஜே எப்படி மேம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா பாருங்கள், இதர்ஜே ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா சிபிஒய்ஜே, இதுதான் இதர்ஜேயோட ஃபார்முலா. அப்போ என்ன மீனிங்னா, இப்போ நீங்கள் இதர்ஜே பார்க்குறப்ப இந்த ஒரு காலத்துக்கு ஒரு இதர்ஜே வேல்யூ நமக்கு ரெப்ரசென்ட் ஆகுது ஒய்1ஓட காலத்துக்கு. அப்போ ஒய்1ல் அந்த ஒய்1ல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேக் 3 டிஃப்ரெண்ட் வேல்யூ. சரியா. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ இதோட கரஸ்பாண்டிங் சிபி என்னது, இந்த 2க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க சிபி என்னன்னா 0. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எப்படி வரும்னா 2 into 0 ப்ளஸ் அகைன் செகண்ட் வேல்யூ 2 into 0, அடுத்து தேர்ட் வேல்யூ 2 into 0. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 0. சரியா. அப்போ அதே மாதிரி இப்போ செகண்ட் காலம் போனோம்னா 3 டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்குது. 1ஓட சிபி வேல்யூ 0, 5ஓட வேல்யூ 0, 3ஓட வேல்யூ 0. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 0. இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷன் மட்டும் நமக்கு 0 0ன்னு வரும். அடுத்தடுத்தது வெவ்வேறு வேல்யூ வரும். 0 0 0, நெக்ஸ்ட் ஒன் 0 0 0, நெக்ஸ்ட் ஒன்னும் 0 0 0. அப்போ எல்லா இதர்ஜே வேல்யூஸும் நமக்கு என்னவாயிடுச்சு, 0வாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் இதர்ஜே மைனஸ் சிஜே. நல்லா பாருங்கள், இந்த காலத்துக்கு மேலே சிஜே வேல்யூஸ் போட்டிருக்கோம். அப்போ 0 - 4 போட்டிங்கன்னா -4, 0 - 10 போட்டிங்கன்னா -10, 0 - 0 0, 0 - 0 0, 0 - 0 0. ஓகேவா. இப்போ நமக்கு ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமைசேஷன் டைப் ப்ராப்ளம். மேக்ஸிமைசேஷன் டைப்பில் ப்ராப்ளம் பார்த்துல இந்த இதர்ஜே மைனஸ் சிஜே இருக்குது பார்த்தீங்களா, இதில் மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணணும். நல்லா பாருங்கள், நான் பெரிய நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லலை. மோஸ்ட் நெகட்டிவ்னா என்ன மீனிங்னா, நீங்கள் இந்த குவான்டிட்டியை பார்த்துக்கோங்க. இந்த குவான்டிட்டி நமக்கு என்னது 10 தான் பெருசு, அது நெகட்டிவாக இருக்கணும். புரியுதா. இப்போ நமக்கு வந்து நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா -2000 4000 அந்த மாதிரி மோஸ்ட் நெகட்டிவ் சூஸ் பண்ணணும். அப்போ மோஸ்ட் நெகட்டிவ்ங்கிறப்ப -10 தான் வரும். அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காலத்தை அப்படியே என்ன பண்ணிக்கோங்கன்னா சர்க்கிள் பண்ணிக்கோங்க. சரியா. அப்போ என்ன மீனிங்னா, என்னோட அடுத்த ஐட்ரேஷனில் இந்த y2ங்கிற வேரியபிள் உள்ளே என்ட்ரு ஆயிரும். ஏன்னா இப்போ இது வரைக்கும் டம்மி வேரியபிள்ஸை மட்டுமே வச்சு ப்ராப்ளம் செஞ்சுட்ருக்கோம். ஒரிஜினல் வேரியபிள் உள்ளே வரணும்ல. அப்போ y2 என்டர் ஆக போகுதுன்னு அர்த்தம். எப்படி என்டர் ஆகுதுன்னா, இந்த மேக்ஸிமம் வேல்யூ வச்சு உள்ளே வருது. சரியா. அப்போ நமக்கு இந்த இடத்துல ஒரு 3 வேல்யூஸாக நம்மளால் ஹோல்ட் பண்ண முடியும். இன்னொன்று வருதுங்கிறதுக்காக 4 வேல்யூஸ் எடுக்கக்கூடாது. இதோட டைமென்ஷன் என்ன 3 தான். அப்போ இப்போ 3 இருக்குன்னா, அப்போ இதில் ஆல்ரெடி 3 இருக்குல்ல, ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், நம்ம வெளியே அனுப்பணும். அதுக்கு தான் இந்த இடத்துல இதை போட்டிருக்கேன். இதுக்கு யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா ரேஷியோன்னு சொல்லுவாங்க இதோட பேர். இந்த ரேஷியோக்கு ஃபார்முலா என்னென்னா XBI / YIR, என்னோட YIR > 0. சரியா. அப்போ இப்போ இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா XBயோட வேல்யூ நமக்கு 50 இருக்குது. கரெக்டாக. டிவைடட் பை YIRனால் நான் சர்க்கிள் பண்ணேன் பார்த்தீங்களா ஒரு காலம், அந்த வேல்யூஸ் தான் YIR. அப்போ இந்த சர்க்கிள் பண்ண வேல்யூ என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ 50 / 1 எனக்கு என்ன வரும், 50. சரியா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவை பொறுத்த மட்டும் XB வேல்யூ எனக்கு என்ன இருக்குது 100, அதுக்கு வேல்யூ என்ன இருக்குன்னா 5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 20. சரியா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்னுக்கு XB வேல்யூ 90 டிவைடட் பை 3. அப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 30. சரியா. இப்போ 50 20 30 இந்த 3 வேல்யூலேயே நான் எதை பிக் பண்ணணும்னா மினிமம் வேல்யூ பிக் பண்ணணும். சரியா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மினிமம் வேல்யூ பிக் பண்ணணும். அப்போ 3ல் மினிமம் என்னது, எனக்கு 20 தான் என்னோட மினிமம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சர்க்கிள் பண்ணிக்க போகிறேன். சரியா. இப்போ நான் ஒரு ஹரிசாண்டலாக ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கேன், வேர்ட்டிக்கலாக ஒன்று பண்ணியிருக்கேன். ரெண்டும் ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது, அதை நான் ஸ்டார் பண்ணியிருக்கேன். அதுதான் என்னோட பிவோட்டல் எலமெண்ட். இந்த ஐட்ரேஷனுக்கு அதுதான் என்னோட பிவோட்டல் எலமெண்ட். ஸோ புரியுதா உங்களுக்கு. அப்போ இந்த டேபிளுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி நீங்கள் எப்பயுமே எழுதணும். என்ன எழுதணும்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எது என்டர் ஆகுது நமக்கு, நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் y2 எனக்கு என்டர் ஆயிரும். அடுத்த ஐட்ரேஷனில் என்னோடய y4 லீவ் ஆயிரும். என்னோட பிவோட்டல் எலமெண்ட் என்ன இருக்கும், எனக்கு 5ஆக இருக்கும். புரியுதா உங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு டேபிளுக்கும் யூ ஹாவ் டு ரைட் அ ஹிஸ்ட்ரி. எது என்டர் ஆகுது, எது லீவ் ஆகுது, அந்த இதில் வந்து பிவோட்டல் எலமெண்ட் என்ன. இன்னொரு ஹிண்ட் என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சிம்ப்ளெக்ஸ் மெத்தடை பொறுத்த மட்டும் பிவோட்டல் எலமெண்ட் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், நெகட்டிவாக இருக்கவே இருக்காது. நெகட்டிவாக வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராப்ளம் ப்ரொசீஜரில் எங்கேயாவது தப்பு விட்டுருந்துருப்பீங்க. ஒரு தடவை கரெக்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா.
ஸோ ஃபஸ்ட்டு டேபிள் எப்படி நம்ம போட்டிருக்கோன்னு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருச்சா? இந்த ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து செகண்ட் டேபிள் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு டேபிள்லேருந்து இப்போ நம்ம என்ன நமக்கே சொல்லிட்டோம், Y2 என்ட்ரு ஆக போது Y4 லீவ் ஆகுதுன்னு. அப்போ Y4 இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? Y2 கொண்டு வந்து கொடுக்கணும். சரியா? அப்போ நெக்ஸ்ட் டேபிள் நான் செகண்ட் டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். செகண்ட் டேபிள் எனக்கு என்னென்னு பார்த்தோம்னா அந்த Y3 Y5 அப்படியே இருக்கும். Y3 Y5 அப்படியே இருக்கணும். அந்த Y4 இடத்துல, சரியா, Y4 லீவ் ஆகிறனால Y4 இடத்துல நான் என்ன போடணும்? என்னோட Y2வை போட்டுக்கணும். சரியா? ஓகே, போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கேற்ற மாதிரி நான் வேல்யூஸை பிக் பண்ணணும். இங்கேயும் எனக்கு சிஜே வேல்யூ சேம் தான், 4 10 0 0 0. ஓகேவா? 4 10 0 0 0. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா Y3யோட வேல்யூ 0, Y5யோட வேல்யூ 0, Y2க்கு மட்டும் காஸ்ட் என்ன தெரியும்? நமக்கு 10 தெரியும். சரியா? இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சரி, எப்படி மேம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த Y2 தான் எனக்கு முத என்னவா இருக்குது? என்ட்ராயிருக்கு. இந்த Y2வில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்கு இதனோட ஃபஸ்ட் ஐட்ரேஷன். இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் இந்த பிவோட்டல் எலமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் 1ஆகவும் அந்த இருக்கிற அதே காலமில் இருக்க மற்ற 2 வேல்யூஸை நான் என்ன பண்ணணும்னா 0வாக மாற்றணும். அதாவது இந்த 5ஐ நான் என்ன பண்ணிடணும்? 1ஆக மாற்றிடணும். இந்த வேல்யூவை நான் 0வாக மாற்றணும். இந்த வேல்யூவை நான் 0வாக மாற்றணும். ஓகே, நீங்கள் மேட்ரிக்ஸ்லாம் எலமெண்ட்ரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் சில ரூல்ஸ் சொல்லியிருப்போம் நம்ம. நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் சப்ராக்ட் ஆர் ஆட் எனி கான்ஸ்டன்ஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த 1 0 ஆக்கணுங்கிறதுக்காக இந்த ரோ ஃபுல்லாக 1ஆல் மைனஸ்லாம் பண்ணக்கூடாது. லீனியர் காம்பினேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும் நம்ம. அதை யூஸ் பண்ணி இந்த ரோக்கும் இடையில நம்ம என்ன பண்ணுவோம்னா லீனியர் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி பண்ணுவோம்ல, அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஐட்ரேஷன்லேருந்து செகண்ட் ஐட்ரேஷன் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஹிண்ட் என்னென்னா, பிவோட்டல் எலமெண்ட்டை நான் 1ஆக சேஞ்ச் பண்ணணும். அதே காலமில் இருக்க அதர் 2 நம்பர்ஸை நான் என்ன பண்ணணும்னா 0வாக மாற்றணும். எதுக்கு மேம் இப்படி பண்ணுறோன்னா, நம்மளை பொறுத்த மட்டும் எல்லா ஐட்ரேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இது ஐடென்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். அது ஐடென்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணுற வேலை தான் இது. சரி, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? என்னோட இந்த Y4 இந்த பாருங்களேன், இந்த 5ஐ 1 ஆக்கிறதுக்கு என்ன சிம்பிள் வழி? இந்த ரோ ஃபுல்லாக நான் என்ன பண்ணிடலாம்? 5ஆல் டிவைட் பண்ணிடலாம். கரெக்டாக? டிவைட் பண்ணிட்டா எனக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதை தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். ஏன்னா இந்த போட்டிருக்கேன் பாருங்களேன், நியூ Y2. அடுத்த டேபிளில் நான் Y2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா என்னோட ஓல்டு Y4 டிவைடட் பை 5 பண்ணணும். சரி, இப்போ நான் டிவைட் பை 5 பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 100 டிவைட் பை 5 போடுறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 20. சரியா? 2 டிவைட் பை 5 போடுறேன். அது 2/5ஆகவே இருக்கட்டும். அடுத்து என்ன போடுறேன்? 5 டிவைட் பை 5 1ஆக மாறிடும். 0 டிவைட் பை 5 0, 1/5 0. சரியா? அப்போ இங்கே கிடச்சிருக்க இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா என்னோட நியூ Y2. சரியா? இதை கொண்டு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய புது டேபிளில் எழுத போகிறேன். இதை இருக்குது பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். 20 2/5 1 0 1/5 0. ஓகே, என்னோடய ஃபஸ்ட்டு ரோவை நான் என்ன பண்ணிட்டேன்? ஃபில் பண்ணிட்டேன் ப்ராப்பராக. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன Y3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அப்போ எனக்கு ஏற்கனவே இந்த இடத்துல பழைய டேபிளில் பார்த்தோம்னா ஒரு Y3 இருக்குது. அந்த Y3யோடு நான் என்ன பண்ண போகிறேன்னா லீனியர் காம்பினேஷன் பண்ண போகிறேன். சரியா? நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், என்னோடய ஓல்டு Y3 அப்படியே எழுதிட்டேன். என்னது? 50 2 1 1 0 0. இதை அப்படியே இங்கே காப்பி பண்ணியிருக்கேன்னா. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா இப்போ நியூவாக நான் ஒரு Y2 கண்டுபிடிச்சேன் பார்த்தீங்களா, அதை இங்கே எழுதியிருக்கேன். ஏன் மேம் அதை எழுதுறீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே 1லேருந்து எவ்வளோ பெரிய நம்பரையும் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணிடலாம். இப்போ 1லேருந்து 100னா இன்ட்டு 100 போட்டலாம். 1லேருந்து 5/2 வருன்னா இன்ட்டு 5/2 போட்டலாம். அப்போ நம்மளை பொறுத்த மட்டும் நான் கண்டுபிடிச்ச இந்த நியூ ரோவில் தான் எப்படி இருக்கும்னா பிவோட்டல் எலிமெண்ட் எனக்கு 1ஆக இருக்கும். பிவோட்டல் எலிமெண்ட்டில் இருக்க கரஸ்பாண்டிங் வெக்டார்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 0வாக மாற்ற போகிறோம். அந்த ரீசனுக்காக தான். அப்போ என்ன பண்ணுறேன்னா நியூ Y2 எழுதிக்கிறேன். 20 2/5 1 0 1/5 0. சரியா? இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிவோட்டல் எலிமெண்ட் 1ஆக இருக்குது. அதாவது நான் எதுக்கு இங்கே பாக்ஸ் போட்டிருக்கேன்னா எதை நான் 0 ஆக்கணுமோ அதை பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. டேரெக்டாக 2 ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணாலும் எனக்கு என்ன கிடச்சிரும்? 0 ஆயிரும். அப்போ கீழே ஃபுல்லாக நான் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு 50 - 20னா எனக்கு என்னவாயிரும்னா 30. 2 - 2/5 நீங்களே பாருங்கள். 2 - 2/5 போடுறப்ப 10 - 2/5 தட் இஸ் 8/5. 1 - 1 0, 1 - 0 1,
minus 1 by 5 0. அப்போ இதுதான் எனக்கு கிடைச்ச நியூ y3. ஸோ புரியுதா உங்களுக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னு? அப்போ இதை கொண்டு போய் நான் என்ன பண்ணிடலாம், செகண்ட் டேபிளில் ஃபில் பண்ணிடலாம். என்னது 30 8 by 5 0 1 minus 1 by 5 0. சரியா? செகண்ட் டேபிளில் நான் ப்ராப்பராக அதை ஃபில் பண்ணிட்டேன். இதே மாதிரி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த y5 கண்டுபிடிக்கணும். அதே ப்ரொசீஜர் என்னோட ஓல்டு y5 டேபிள் 1லேருந்து என்னோடய y5 என்ன பண்ணிட்டேன், எடுத்து இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கிட்டேன். 90 2 3 0 0 1. எதோட லீனியர் காம்பினேஷன் பண்ணணும், நான் நியூவாக கண்டுபிடிச்ச y2ஓட 20 2 by 5 1 0 1 by 5 0. இப்போ இந்த 3 நான் எதுக்கு சர்க்கிள் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை தான் நான் 0வாக மாற்றணும். இப்போ இந்த இடத்துல 3 இருந்தால் தான் ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப அது 0வாக மாறும். அப்போ இந்த இடத்துல எனக்கு 1 இருக்குது. அப்போ இந்த ஹோல் ரோவை நான் என்ன பண்ணணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு என்னவாகும், இந்த இடத்துல 3 வரும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும், 0 வரும். சரியா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹோலாக 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இன்ட்டு 3 போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போ 20 × 3னா 60 வந்துடும். 2 by 5 × 3ங்கிறப்ப 6 by 5, 1 × 3 அப்படிங்கிறப்ப 3, 0 × 3 0, 1 by 5 × 3 3 by 5, இங்கே 0. இப்போ எனக்கு இந்த ரோ என்னவாயிரும்னா இன்ஆக்டிவாக மாறிடும். சரியா? அப்போ இந்த ரோக்கும் இடையில தான் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராக்ஷன் பண்ண போகிறேன். சப்ராக்ஷன் பண்ணுறப்ப பார்த்தோம்னா 90 - 60 பண்ணுறப்ப எனக்கு 30, 2 - 6 by 5 போடுறப்ப நமக்கு 5 காமன் எடுத்தோம்னா 10 - 6, தட் இஸ் எனக்கு 4 by 5 வரும். 3 - 3 0, அடுத்து 0 -3 by 5 0. சரியா? அப்போ எனக்கு நியூ y5 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 4 by 5, ஓகேவா, 0 0 -3 by 5 0. சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு 3 ரோஸும் கிடச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி இதர்ஜே - சிஜே கண்டுபிடிக்கணும். ஸோ இதர்ஜேக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன், சிபி ஒய்ஜே. இப்போ இந்த காலத்தை எடுக்கிறப்ப பார்த்தோம்னா 3 வேல்யூஸ் இருக்குது. 0 × 8 by 5 0, 10 × 2 by 5. ஓகேவா? 10 × 2 by 5 நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 கிடைக்கும். இதுவும் எனக்கு 0 ஆயிரும். அப்போ இது எனக்கு 4. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த வேல்யூ 0, 1 × 10 மட்டும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் 10. நெக்ஸ்ட்டு 1 × 0 0, 0 × 10 0, 0 × 0 0. நெக்ஸ்ட்டு 1 × 0 × -1 by 5 0, 10 × 1 by 5 தட் இஸ் 2 வரும். சரியா? அடுத்தது ஃபுல்லாகவே எனக்கு என்ன தான், 0 தான். இப்போ இந்த இதர்ஜே -சிஜே தட் இஸ் 4 - 4 0, 10 - 10 0, 0 - 0 0, 2 - 0 2, 0 - 0 0. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நம்ம மோஸ்ட் நெகட்டிவே சூஸ் பண்ண முடியாது. எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஏதாவது ஒரு காலகட்டத்தில் முடிக்கணும்ல, அப்போ அதுக்கு வந்து ஒரு ஆப்டிமாலிட்டி, இந்த ப்ராப்ளம் வந்து ஆப்டிமல் கண்டிஷனை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ அதுக்கு யூஸ்வலாக சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில் அது மேக்ஸிமைசேஷன் டைப்பில் என்ன ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, ஆல் இதர்ஜே - சிஜே > or = 0. அப்போ என்ன மீனிங்னா, நெகட்டிவே இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவும் 0மா வந்துருச்சுன்னா ப்ராப்ளத்தை என்ன பண்ணிடலாம், நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தோம்னா ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா எப்படி இருக்குது, ஆல் இதர்ஜே - சிஜே > or = 0 வந்துருச்சு. அப்போ நம்ம சொல்யூஷன் எழுதலாம். சொல்யூஷன் எப்படி மேம் எழுதுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த y3யும் y5யும் நம்மளாம் சேர்த்த வேரியபிள் தான். S1ம் நம்ம S1 சேர்த்தோம் பார்த்தீங்களா, S1 நமக்கு அடுத்து வந்து S3 சேர்த்தோம், அதுதான் இது. இந்த y2 மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் இருக்க ஒரிஜினல் வேரியபிள். y2ஓட ஒரிஜினல் பேர் என்னென்னா x2. சரியா? அப்போ x2ஓட வேல்யூ என்னென்னா இந்த fb வேல்யூ. அப்போ எனக்கு என்ன தெரியும்னா x2ஓட வேல்யூ 20ன்னு தெரியும். ஆனால் நீங்கள் கேட்கலாமா, ஒரிஜினல் ப்ராப்ளத்தில் x1 இருக்கேன்னு, அது நம்ம 0ன்னு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன இல்லை, ஃபைனல் டேபிளில் அது அப்பியர் ஆகலை. அப்போ அந்த வேல்யூ நமக்கு என்னது, 0. அப்போ அவங்க கேட்ட மாதிரி என்னோட மேக்ஸிமம் இதட் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 4x1 + 10x2. சரியா? x1 எனக்கு 0 அப்படின்னா 10 × 20 எனக்கு 200. அப்போ எனக்கு மேக்ஸிமம் இதட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இதுதான் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது வந்து ஒரு மேக்ஸிமைசேஷன் டைப் ப்ராப்ளம். ஸோ மினிமைசேஷன் டைப் ப்ராப்ளத்தில் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் எப்படி நம்ம அப்ளை பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.